ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சீனிக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் உரித்து சீவி வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த துருவின இந்த சீனிக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிப்போம். அப்புறம் 2 குழிக்கரண்டி நான் எண்ணெய் விட்டு நல்லா அதை பொன்னிறமாக நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. அதனால கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். இந்த உக்கோர ஸ்வீட்டோட கலர் வந்துடும். இப்போது மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம தேங்காயை போட்டு நல்லா வறுத்துப்போம். நான் எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கேன். ஏன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்க போகிற கலர் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரும். அதுக்காக தான் எல்லாமே நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வறுத்துருக்கேன். அடுத்து ரவா இப்படி வறுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கலரில் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதோடு நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். இதே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறீங்கன்னா எல்லாமே லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நாட்டு சக்கரைனால நான் எல்லாமே நல்லா வறுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு நான் முந்திரி பருப்பும் பாதாமியும் துருவி போட்டிருக்கேன். அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. அதில் துருவிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஒரு ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ரவா புட்டு கலரு, இந்த உக்கோர கலர்லாம் வரும் பார்த்திங்களா, அதே கலரில் உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இது நம்ம வரலட்சுமி பூஜைக்கு அம்பாளுக்கு பிரசாதமாக பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எப்பவும் பண்ணுற சோமாஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கான்செப்ட் ட்ரை பண்ணேன். இந்த நானே யோசித்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த என் ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணலாம், எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த துருவின அந்த முந்திரியெல்லாம் சேர்த்துட்டேன். நான் சேர்த்துட்டு நல்லா அதை அப்படியே வச்சுப்போம். இப்போ வெளிமாவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். மைதாவில் கொஞ்சமாக நெய் கண்டிப்பாக சேர்த்து தான் நம்ம பிசையணும். அப்போ தான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன், நெய் சேர்த்துருக்கேன். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 சோமாஸ் தாராளமாக வரும். நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா இன்னும் நிறையவே வரும். மீடியம் சைஸே ஒரு 30 to 35 சோமாஸ் வரும் இந்த நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸ்க்கு. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சோடா உப்பும் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த ஒரு நல்ல ஒரு பொங்கி ஒரு நல்ல அழகாக இருக்கும் பார்க்கவும். பொரிக்கும் போது நல்லா அழகாக புஃப்னு பொங்கி வரும். ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாவை அப்படியே பண்ணி வச்சுப்போம், நல்லா சாஃப்ட் மாவு. இப்போ அதை எடுத்து இதில் 2 மெத்தட் படி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி மாவு எடுத்து நம்ம திரட்டிட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம மடித்து க்ளோஸ் பண்ணி டிசைன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். இது மெத்தட் 1. இதில் ஒவ்வொரு சோமாஸும் உங்களுக்கு அன்ஈவனாக வரும், ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்ஈவனாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா சோமாஸும் உங்களுக்கு ஈவனாக வர மாதிரியும் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும். திரட்டிட்டு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மூடிட்டு தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி டிசைன் நம்ம கொடுத்துக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி டிசைன் டேப் கொடுத்தோன்னா எல்லா சோமாஸும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் க்ளோஸ் பண்ணணும். இது மெத்தட் 1. இதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெத்தட் 2 பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக திரட்டிடணும் மாவை. திரட்டிட்டு ஏதாவது ஒரு மூடி எடுத்து ஈவனாக இந்த மாதிரி வச்சு நம்ம இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துட்டோன்னா வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா சோமாஸும் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு ஒரே டைமில் நிறைய சோமாஸ் நம்ம பண்ண முடியும் இந்த மெத்தட் 2னால. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஒரே நேரத்தில் ஒரு 3 4 அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஸ்டஃபிங் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி டிசைன் கொடுக்கறது நான் ஸ்லோவாக தான் இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. சட்டுன்னு காலி ஆகிடுச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னர்ஸை மட்டும் தண்ணி தொட்டு இன்னும் நல்லா ஸ்டிஃபாக க்ளோஸ் ஆகிடும். தண்ணி தொட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னா, சும்மா க்ளோஸ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகவும் சான்ஸ் இருக்குது.
அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து நம்ம வந்து இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொரிச்சு வந்ததுக்கப்புறம் சோமாஸ் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டு அதோட சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரே டைமில் உங்களுக்கு ஒரு 3-4 சோமாஸ் வந்துடும். இது நீங்கள் சின்ன சைஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் பண்ணிக்கலாம், இல்லை மீடியம் சைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும். இப்போ என் சின்ன பொண்ணுலாம் இந்த ஒரு சோமாஸ் அப்படியே கொடுத்தோன்னா அப்படியே ஃபுல்லாகவே அவளே சாப்பிட்ருவா. 1.5 வயசு தான் ஆகுது, பட் அவளே சாப்பிட்ருவா. அதனால நான் சின்ன சின்னதாக தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் மீடியம் சைஸ் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 3-4 ஒரே வாட்டி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம். ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கவே வேண்டாம். அப்போ தான் அந்த கலர் வெளியில் வர சோமாஸ் கலரும் நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிறதும் நல்ல வெந்து இருக்கும். ஆல்ரெடி வறுத்துட்டு தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். பட் வெளியில் இருக்கிற கலரும் பாருங்கள் க்யூட்டான ஒரு கலரில் இருக்கும், உள்ளேயும் ஸ்டஃபிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கிறிஸ்பினஸ் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது இது. அப்படின்னு நான் சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பண்ணதும் தெரில, காலியானதும் தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு ஸ்வீட்டான சோமாஸு. இது வந்து கஜ்ஜுலு அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆந்திராவில் தான் இதை நிறைய பண்ணுவாங்க. பட் நான் வந்து வரலட்சுமி பூஜைக்காக இதை பிரசாதமாக அம்பாளுக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.